ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஹான் அகாடமி. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தாலுக் எஸ்ஐ எக்ஸாமுக்கான ஃப்ரீ டெஸ்ட் நம்பர் 2ஓட டீட்டெயில்டு ஆன்சர் கீ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரீ டெஸ்ட் நம்பர் 2க்கான கொஷின் பேப்பர் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலில் அவைலபிளாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணலை அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலில் உள்ள பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள். ஆன்சருக்கு இந்த வீடியோ வச்சு நீங்கள் செக் பண்ணிக்காங்க. நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் இல்லை அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிங்க அப்படின்னா வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து அவைலபிளாக இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, அதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். குழி லென்ஸை பயன்படுத்துவதன் மூலம் சரி செய்யப்படுவது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, மயோஃபியா. மயோஃபியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்ட பார்வை குறைபாடு. ஓகேங்களா? ஸோ கிட்ட பார்வை குறைபாட்டை சரி செய்ய குழி லென்ஸுகள் பயன்படுத்தப்படுது. இப்போ ஆப்ஷன் பி பாருங்கள், ஹைப்பர் மெட்ரோஃபியா. ஹைப்பர் மெட்ரோஃபியா அப்படின்னா தூரப்பார்வை குறைபாடு. இந்த தூரப்பார்வை குறைபாட்டை சரி செய்ய குவி லென்ஸுகள் பயன்படுத்தப்படுது. ஓகேங்களா? குவி லென்ஸுகள் பயன்படுத்தப்படுது. இப்போ ஆப்ஷன் சி பாருங்கள், விழி ஏற்பமைவு திறன் குறைபாடு. இந்த விழி ஏற்பமைவு திறன் குறைபாட்டை சரி செய்ய இரு குவிய லென்ஸுகள் பயன்படுத்தப்படுது. இப்போ ஆப்ஷன் டி பாருங்கள், பார்வை சிதறல் குறைபாடு. இந்த பார்வை சிதறல் குறைபாட்டை சரி செய்ய உருளை லென்ஸுகள் பயன்படுத்தப்படுது. ஓகேங்களா? இப்போ இந்த கொஸ்டின் ரிலேட்டடாக நான் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்காங்க. ஓகே, அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். எந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் பல்வேறு மாநிலங்கள் பஞ்சாயத் ராஜ் சட்டங்கள் இயற்றப்பட்டன? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பல்வந்த் ராய் மேத்தா குழு. இந்த பல்வந்த் ராய் மேத்தா குழு பார்த்தீங்கன்னா 1957ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. இந்த குழு பார்த்தீங்கன்னா 3 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பை பரிந்துரை செஞ்சாங்க. இப்போ ஆப்ஷன் பி பாருங்கள், அசோக் மேத்தா குழு. இந்த அசோக் மேத்தா குழு பார்த்தீங்கன்னா 1977 அமைக்கப்பட்டது. இப்போ ஆப்ஷன் சி பாருங்கள், ஜிவிகே ராவ் குழு. இந்த ஜிவிகே ராவ் குழு பார்த்தீங்கன்னா 1985ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. இப்போ ஆப்ஷன் டி பாருங்கள், எல்எம் சிங்வி குழு. இந்த எல்எம் சிங்வி குழு பார்த்தீங்கன்னா 1986ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. ஸோ இப்போ சொன்ன இன்ஃபர்மேஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்காங்க. நம்ம சேனல் சார்பாக பார்த்தீங்கன்னா வரக்கூடிய தாலுக் எஸ்ஐ எக்ஸாமுக்காக ஒரு பெய்டு டெஸ்ட் பேஜுமே நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த டெஸ்ட் பேஜுக்கான ஷெடியூல், அதுக்கப்புறம் மாடல் பிடிஎஃப் எல்லாம் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ 3வது கொஸ்டின் பாருங்கள், கூற்றுகள் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. முதல் கூற்று பாருங்கள், டீலோமியர்கள் ஒவ்வொரு செல்லின் முதுமையை உணர்த்தும் கடிகாரங்களாக செயல்படுகின்றன. முதல் கூற்று சரியானது தான். ரெண்டாவது பாருங்கள், மெனிங்சைடிஸ் என்பது மூளை உறைகளில் ஏற்படும் வீக்கமாகும். ரெண்டாவதுமே சரிதான். ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கூற்று 1, 2 சரி. அடுத்தது 4வது கொஸ்டின் பாருங்கள், பெரியார் தேசிய பூங்கா எங்கே உள்ளது? இந்த கொஸ்டினுக்கு நிறைய பேர் தப்பாக தான் ஆன்சர் பண்ணுவீங்க. ஸோ பெரியார் தேசிய பூங்கா பார்த்தீங்கன்னா கேரளாவில் அமைந்திருக்கு. ஓகேங்களா? நிறைய பேர் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக சூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பெரியார் தேசிய பூங்கா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கேரளாவில் அமைந்திருக்கு. பெரியார் வனவிலங்கு சரணாலயம் தான் நம்ம தமிழ்நாட்டில் ஈரோட்டில் அமைய இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது 5வது கொஸ்டின், புலியாடி எப்போது நேரான வாயுபிம்பத்தை உருவாக்குகிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா எஃப்க்கும் பிக்கும் இடையில் பொருள் வைக்கப்படும் போது. ஓகேங்களா? இந்த குழியாடிகள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தலைகீழான மெய்பிம்பத்தை தான் உருவாக்கும். ஓகேங்களா? எஃப்க்கும் பிக்கும் இடையில பொருள் வைக்கப்படும் போது தான் இந்த குழியாடி நேரான மாயபிம்பத்தை உருவாக்குது. ஓகேங்களா? குவியாடிகளை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த குவியாடிகள் எப்பொழுதுமே நேரான மாயபிம்பத்தை தான் தோற்றுவிக்கும். அடுத்தது 6வது கொஸ்டின், மாநகராட்சி சபையில் கொண்டு வரப்படும் தீர்மானங்கள் யாரால் செயல்படுத்தப்படுகின்றன? ஆன்சர் பார்த்தீங்கன்னா மாநகராட்சி ஆணையர். ஓகேங்களா? ஸோ இந்த மாநகராட்சி ஆணையர் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஓகேங்களா? இவரோட பதவி காலம் பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள் இருக்கும். இவர் தான் நம்ம மாநகராட்சியோட தலைமை நிர்வாகி. ஓகேங்களா? ஸோ மாநகராட்சியோட தலைமை நிர்வாகி அப்படின்னா மாநகராட்சி ஆணையர். அடுத்தது 7வது கொஸ்டின், பொறுத்துவ கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பொருத்தலாம். ஏ பாருங்கள், புலிகள் பாதுகாப்பு திட்டம் 1973.
யானைகள் பாதுகாப்பு திட்டம் 1992, முதலைகள் பாதுகாப்பு திட்டம் 1976, கடல் ஆமைகள் பாதுகாப்பு திட்டம் 1999. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2, ஏக்கு 4, பிக்கு 3, சிக்கு 2, டிக்கு 1. அடுத்தது 8வது கொஸ்டின், மின்னோட்டம் மற்றும் அதன் திசையை கண்டறிய பயன்படும் சாதனம். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கால்வனோமீட்டர். இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்கள், மின்தடை மாற்றி. இந்த மின்தடை மாற்றி பார்த்தீங்கன்னா மின்னோட்டத்தின் அளவை தேர்ந்தெடுக்க பயன்படுது. இப்போ ஆப்ஷன் சி பாருங்கள், வோல்ட் மீட்டர். இந்த வோல்ட் மீட்டர் பார்த்தீங்கன்னா மின்னழுத்த வேறுபாட்டை அளவிட பயன்படுது. இப்போ ஆப்ஷன் டி பாருங்கள், அம்மீட்டர். இது பார்த்தீங்கன்னா மின்னோட்டத்தை அளவிட பயன்படுது. ஓகே, இப்போ 9வது கொஸ்டின் பாருங்கள், மேகக்கூட்டங்கள் வெண்மை நிறமாக காட்சியளிக்க காரணம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, மீ சிதறல். இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்கள், ராலே சிதறல். இந்த ராலே சிதறல் படி பார்த்தீங்கன்னா சூரிய உதயம் மற்றும் மறைவின் போது சூரியன் சிவப்பாக காட்சியளிக்க இந்த ராலே சிதறல் தான் காரணமாக இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது 10வது கொஸ்டின், 3 அடுக்கு அமைப்பு உள்ள ஊரக உள்ளாட்சி அமைப்பில் வரி விதிக்கும் அதிகாரத்தை பெற்றுள்ளது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கிராம ஊராட்சி. இந்த கிராம ஊராட்சியோட ஆய்வாளராக பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் செயல்படுகிறார். ஓகேங்களா. இந்த கிராம ஊராட்சியோட மக்கள் தொகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500. 500க்கு மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட ஒவ்வொரு கிராமமும் கிராம ஊராட்சியாக மாறிடும். அடுத்தது 11வது கொஸ்டின், கூற்றுகள் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். நிக்ரோம் என்பது மிக உயர்ந்த மின்தடை எண் கொண்ட ஒரு கடத்தி. முதல் கூற்று சரியானது தான். 2வது பாருங்கள், நிக்ரோம் மின் சலவை பெட்டி, மின் சூடேற்றி போன்ற வெப்பமேற்றும் சாதனங்களில் பயன்படுகிறது. ஸோ 2வதுமே சரியானது தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூற்று 1, 2 சரி. அடுத்தது 12வது கொஸ்டின், சிப்கோ இயக்கம் எங்கு தோன்றியது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, உத்தரப்பிரதேசம். ஓகேங்களா. 1973ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா அகிம்சா வழியில் மரங்களையும் காடுகளையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த சிப்கோ அப்படிங்கிற இயக்கம் வந்து தோற்றுவிக்கப்பட்டது. சிப்கோ இந்த சொல்லோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தழுவுதல். ஓகேங்களா. ஓகே, ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், நம்ம சேனல் சார்பாக பார்த்தீங்கன்னா தாலுக் எஸ்ஐ எக்ஸாமுக்காக ஒரு பெய்ட் டெஸ்ட் பேஜ் நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பெய்ட் டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தாலுக் எஸ்ஐ எக்ஸாமில் எந்தெந்த பகுதியிலேருந்து உங்களுக்கு கொஷின் கேட்குறாங்களோ அந்த பகுதியை உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி அந்த பகுதியில் 6th to 12th வரை ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் கண்டென்ட் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு எடுத்து தொகுத்து சிலபஸ் வைஸ் ஷீட் அப்படிங்கிற பேரில் உங்களுக்கு கொடுப்போம். ஓகேங்களா. அந்த சிலபஸ் வைஸ் ஷீட்டை நீங்கள் தெளிவாக படித்தாலே வரக்கூடிய தாலுக் எஸ்ஐ எக்ஸாமில் ஜிகேல அந்த 80 கொஸ்டினுக்கு நீங்கள் உறுதியாக 75 கொஸ்டினுக்கு மேலே நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு சிலபஸ் வைஸ் ஷீட்டில் பக்காவாக இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஓகேங்களா. இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைக்காலஜிக்கும் உங்களுக்கு மெட்டீரியல் கொடுப்போம். அந்த சைக்காலஜியில் உள்ள கண்டென்ட்டை நீங்கள் தெளிவாக புரிஞ்சு சால்வ் பண்ணாலே போதும். ஓகேங்களா. ஸோ உறுதியாக இந்த தாலுக் எஸ்ஐ எக்ஸாமுக்கான பெய்ட் டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணி அதில் கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டை தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க 140 கொஸ்டினுக்கு 135 கொஸ்டினுக்கு மேலே நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ அந்த சிலபஸ் ஷீட்கான மாடல் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அதை பார்த்ததுக்கப்புறம் 1200 பே பண்ணி இந்த தாலுக் எஸ்ஐ எக்ஸாமுக்கான பெய்ட் டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஐ வாண்ட் தாலுக் எஸ்ஐ டெஸ்ட் பேஜ் அப்படின்னு டைப் பண்ணி 9385950322 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாயினிங் ப்ரொசீஜர் நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க. அடுத்தது 13வது கொஸ்டின், புதிய அதிர்வெண்களை கொண்ட நிறமாலை வரிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ராமன் வரிகள். இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்கள், ராலே வரிகள். ஒரு படுகதிரோட அதிர்வெண்ணுக்கு சமமான அதிர்வெண்களை கொண்ட நிறமாலை வரிகளை ராலே வரிகள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போ ஆப்ஷன் சி பாருங்கள், ஸ்டோக் வரிகள். படுகதிரின் அதிர்வெண்ணை விட குறைவான அதிர்வெண் கொண்ட நிறைமாலை வரிகளை வந்து ஸ்டோக் வரிகள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போ ஆப்ஷன் டி பாருங்கள், ஆன்டி ஸ்டோக் வரிகள். படுகதிரின் அதிர்வெண்களை விட
அதிகமான அதிர்வெண் கொண்ட நிறைமாலை வரிகளை பார்த்தீங்கன்னா ஆன்டிஸ்ட்ரோக் வரிகள் அப்படின்ட்டு குறிப்பிடுவாங்க. அடுத்தது 14வது கொஸ்டின். மாநகராட்சி மேற்கொள்ள வேண்டிய 18 பணிகள் அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 12வது அட்டவணை. இந்த நகர்மன்றத்தோட பணிகள், பொறுப்புகள் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 12வது அட்டவணையில் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்திய அரசமைப்போட 11வது அட்டவணையில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்தோட 3 அடுக்குகளுக்கும் பார்த்தீங்கன்னா கட்டாய மற்றும் விருப்ப பணிகளை குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்தது 15வது கொஸ்டின். பொறுத்துவ கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நாம் பொருத்தலாம். இந்திரா காந்தி தேசிய பூங்கா கோயம்புத்தூர், மன்னர் வளைகுடா கடற்பூங்கா ராமநாதபுரம், முக்கூர்த்தி தேசிய பூங்கா நீலகிரி, கிண்டி தேசிய பூங்கா சென்னை. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2, ஏக்கு 2, பிக்கு 1, சிக்கு 3, டிக்கு 4. அடுத்தது 16வது கொஸ்டின். இவற்றுள் மிக அதிக ஊடுருவு திறன் கொண்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா காமா கதிர்கள். இந்த காமா கதிர்கள் பார்த்தீங்கன்னா தடினமான உலோகங்களின் வழியே கூட ஊடுருவி செல்லும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஆல்ஃபா கதிர்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் மிகவும் குறைந்த ஊடுருவும் திறன் கொண்டது. ஒரு தடிமனான தாளை கொண்டு கூட இந்த ஆல்ஃபா கதிர்கள் ஊடுருவதை நம்மளால் தடுக்க முடியும். அடுத்தது 17வது கொஸ்டின். மனிதரில் மைய நரம்பு மண்டலத்தையும் பக்க நரம்பு மண்டலத்தையும் பாதிப்பது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, இஎம். இந்த இஎம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட மூளை வளர்ச்சியையும் பாதிக்குது. இப்போ ஆப்ஷன் பி பாருங்கள், குரோமியம். இது பார்த்தீங்கன்னா மூச்சு திணறலையும் ஆஸ்துமாவையும் உண்டாக்குது. இப்போ ஆப்ஷன் சி பாருங்கள், பாதரசம். இது பார்த்தீங்கன்னா மூளை மற்றும் சுவாச மண்டலத்தை பாதிக்குது. அடுத்தது 18வது கொஸ்டின். கண் பாவையின் உள்ளே நுழையும் ஒளிக்கதிர்களின் அளவை கட்டுப்படுத்துவது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஐரிஷ். இந்த ஐரிஷ் தான் கண்ணின் நிறமுடைய பகுதி. ஓகேங்களா? இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்கள், விழித்திரை. ஸோ விழித்திரை அப்படின்னா ரெட்டினா தான். ஓகேங்களா? ஸோ விழித்திரையும் ரெட்டினாவும் ஒன்று தான். இந்த விழித்திரை பகுதியில் தான் பொருளோட தலைகீழான மெய்பிம்பம் உருவாக்கப்படுது. ஓகேங்களா? இப்போ ஆப்ஷன் டி பாருங்கள், கார்னியா. இந்த கார்னியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கண்ணில் ஒளிவிலகல் நடைபெறும் ஒரு முக்கியமான பகுதியாக இருக்குது. அடுத்தது 19வது கொஸ்டின். பஞ்சாயத் ராஜ்க்கான அடிக்கல்லை ஜவஹர்லால் நேரு எங்கு நாட்டினார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். ஓகேங்களா? ஸோ அக்டோபர் 2, 1959ஆம் ஆண்டில் தான் பஞ்சாயத் ராஜ்க்கான அடிக்கல்லை ராஜஸ்தானில் ஜவஹர்லால் நேரு நாட்டினார். ஓகேங்களா? நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிராம உள்ளாட்சி அரசாங்கங்கள் பஞ்சாயத் ராஜ் அப்படிங்கிற பொது பெயரில் அழைக்கப்படுது. அடுத்தது கூற்றுகள் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். கூற்று 1 பாருங்கள். 1849 முதலாக அர்மன் ஃபிஷே என்பவரால் பூமியில் ஒளியின் திசைவேகம் கணக்கிடப்பட்டது. முதல் கூற்று சரியானது தான். 2வது கூற்று பாருங்கள். இந்தியாவைச் சேர்ந்த நரீந்தர் கபானி இலை ஒளியியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். ஸோ 2வதுமே சரியான கூற்று தான். ஸோ ஆப்ஷன் ஏ, கூற்று 1, 2 சரி. அடுத்தது 21வது கொஸ்டின். இந்தியாவில் எத்தனை உயிர்கோள காப்பகங்கள் யுனெஸ்கோவின் மனித மற்றும் உயிர்கோள காப்பக திட்டத்தின் கீழ் செயல்படுகின்றன? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 11, ஆப்ஷன் பி. அடுத்தது 22வது கொஸ்டின். 2வது உலகப் போரின் போது நாகசாகியில் வீசப்பட்ட அணுகுண்டின் பெயர்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஃபேட்மேன். இந்த ஃபேட்மேன் அப்படிங்கிற அணுகுண்டு பார்த்தீங்கன்னா புளூட்டோனியத்தை உள்ளகமாக கொண்டது. அதே மாதிரி இந்த 2வது உலகப் போரின் போது பார்த்தீங்கன்னா ஹிரோஷிமாவில் லிட்டில் பாய் அப்படிங்கிற அணுகுண்டை வீசியிருப்பாங்க. இந்த லிட்டில் பாய் அப்படிங்கிற அணுகுண்டு பார்த்தீங்கன்னா யுரேனியத்தை உள்ளகமாக கொண்டிருக்கும். அடுத்தது 23வது கொஸ்டின். பாலூட்டிகளின் இதயம் எத்தனை அறைகளை கொண்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 4 அறைகளை கொண்டது. ஓகேங்களா? ஸோ மனிதனோட இருதயம் பார்த்தீங்கன்னா 4 அறைகளை கொண்டது. மீன்களோட இருதயத்தில் பார்த்தீங்கன்னா 2 அறைகள் இருக்கும். இருவாழ்விகளோட இருதயம் பார்த்தீங்கன்னா 3 அறைகளை கொண்டிருக்கும். ஊர்வன வகுப்பை சேர்ந்தது, அதாவது முதலையை தவிர மற்ற ஊர்வன வகுப்பை சேர்ந்த
உயிரினத்தோட இருதயம் பார்த்தீங்கன்னா முழுமையுறா 4 அறைகளை கொண்டிருக்கும். அடுத்தது பொறுத்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பொருத்தலாம். துத்வா தேசிய பூங்கா உத்தரப்பிரதேசம், கன்ஹா தேசிய பூங்கா மத்திய பிரதேசம், சுந்தர்பன்ஸ் தேசிய பூங்கா மேற்கு வங்காளம், கிர் தேசிய பூங்கா குஜராத். ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1, ஏக்கு 2, பிக்கு 3, சிக்கு 1, டிக்கு 4. அடுத்தது 25வது கொஸ்டின். பெரிஸ்கோப் எதன் அடிப்படையில் செயல்படுகிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஒளி எதிரொலித்தல் விதியின் அடிப்படையில் தான் பெரிஸ்கோப் செயல்படுது. ஓகேங்களா? இந்த பெரிஸ்கோப் பார்த்தீங்கன்னா போர்களிலும் நீர்மூழ்கி கப்பல்களை வழிநடத்துவதற்கும் பயன்படுத்தப்படுது. ஓகேங்களா? ஸோ இந்த பெரிஸ்கோப் மாதிரியே பார்த்தீங்கன்னா கலைடாஸ்கோப் அப்படிங்கிற ஒரு சாதனம் இருக்குது. அந்த கலைடாஸ்கோப் அப்படிங்கிற சாதனம் பார்த்தீங்கன்னா ஒளியோட பன்முக எதிரொலிப்பு தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுது. அடுத்தது 26வது கொஸ்டின். சுதந்திர இந்தியாவுக்கான காந்திய அரசியலமைப்பு தொடர்பான ஒரு திட்ட வரைபடத்தை தயாரித்தவர்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சர்மா நாராயணன். இப்போ ஆப்ஷன் சி பாருங்கள், ரிப்பன் பிரபு. இந்த ரிப்பன் பிரபு பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. அது மட்டும் இல்லை, நம்ம இந்தியர்களுக்கு சுதந்திரத்தின் சுவையை அறிமுகப்படுத்தியவரும் இந்த ரிப்பன் பிரபு தான். அடுத்தது 27வது கொஸ்டின். எந்த ஹார்மோனின் உற்பத்தி குறைவதால் இயற்கையான உறக்க சுழற்சி பாதிக்கப்படுகிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா மெலடோனின் ஹார்மோன். ஓகேங்களா? அடுத்தது 28வது கொஸ்டின். கூற்றுகள் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். கூற்று 1 பாருங்கள், அணுக்கரு இயற்பியலில் சிறிய துகள்களின் ஆற்றலை அளவிடும் அலகு எலக்ட்ரான் வோல்ட், இவி. முதல் கூற்று சரியானது தான். ரெண்டாவது பாருங்கள், ஒரு எலக்ட்ரான் வோல்ட்டின் மதிப்பு 1.602 × 10⁻⁻23 ஜூல். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தவறானது. ஏன்னா ஒரு எலக்ட்ரான் வோல்ட்டோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 1.602 × 10⁻⁻19 ஜூல். ஓகேங்களா? ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கூற்று 1 சரி 2 தவறு. அடுத்தது 29வது கொஸ்டின். ஆல்கஹாலின் பொதுவான வாய்ப்பாடு? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ROH. இந்த RCOOH இது பார்த்தீங்கன்னா கார்பாக்சிலிக் அமிலத்தோட பொதுவான வாய்ப்பாடு. இந்த RCOR இது பார்த்தீங்கன்னா கீட்டோனோட பொதுவான வாய்ப்பாடு. இந்த ROR இது பார்த்தீங்கன்னா ஈத்தரோட பொதுவான வாய்ப்பாடு. அடுத்து 30வது கொஸ்டின். தமிழ்நாடு பஞ்சாயத்துகள் சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 1994. ஓகேங்களா? இந்த சட்டம் பார்த்தீங்கன்னா 73வது சட்ட திருத்தத்தின்படி மாற்றங்களை கொண்டு வருவதற்காக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம தமிழ்நாட்டில் அமலில் இருந்த தமிழ்நாட்டுக்கள் பஞ்சாயத்து சட்டம் 1958க்கு மாற்றாதான் 1994 தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் இயற்றப்பட்டது. ஓகேங்களா? ஸோ இதற்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 73வது சட்ட திருத்தத்தின்படி மாற்றங்கள் கொண்டு வரணும், அதுக்காக தான். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம இந்தியாவில் தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் பார்த்தீங்கன்னா 1992 இயற்றப்பட்டது. அடுத்தது 31வது கொஸ்டின். வாகனங்களில் பின்னோக்கு கண்ணாடியாக பயன்படுவது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, குவியாடிகள். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா அங்காடிகளில் ஆளில்லா பகுதிகளை கண்காணிக்க இந்த குவியாடிகள் பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி சாலைகளில் மிகவும் குறுகிய மற்றும் நுட்பமான வளைவுகளில் இந்த குவியாடிகள் பயன்படுத்தப்படுது. அடுத்தது 32வது கொஸ்டின், பொறுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். கட்ச் உயிர்கோள காப்பகம் குஜராத், பன்னா உயிர்கோள காப்பகம் மத்திய பிரதேசம், நந்தாதேவி உயிர்கோள காப்பகம் உத்தரகாண்ட், திப்ரு செய்கவா உயிர்கோள காப்பகம் அசாம். ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏக்கு 2, பிக்கு 1, சிக்கு 3, டிக்கு 4. ஸோ ஆப்ஷன் 1 தான் சரியான ஆன்சர். அடுத்தது 33வது கொஸ்டின். மாநகராட்சி மேயரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஸோ மேயர் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா மாநகராட்சியோட தலைவர். அடுத்தது எப்சம் உப்பின் வேதிவாய்ப்பாடு? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, MgSO4 7H2O. இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்கள், CeSO4 5H2O. இது பார்த்தீங்கன்னா நீலவிற்றியால் பார்த்தீங்கன்னா மயில் துத்தம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, அதோட வேதிவாய்ப்பாடு. இப்போ ஆப்ஷன் சி பாருங்கள், CaSO4 2H2O. இது பார்த்தீங்கன்னா ஜிப்சத்தோட வேதிவாய்ப்பாடு. இப்போ ஆப்ஷன் டி பாருங்கள், ZnSO4 7H2O. இது பார்த்தீங்கன்னா வெள்ளை விற்றியாலோட வேதிவாய்ப்பாடு. அடுத்தது 35வது கொஸ்டின்.
காது மூக்கு தொண்டை மருத்துவர்கள் அணிந்திருக்கும் தலை கண்ணாடியில் பயன்படுத்தப்படுவது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, குழியாடிகள். இந்த குழியாடிகள் இது போக பார்த்தீங்க அப்படின்னா ஒப்பனை கண்ணாடியாக பயன்படுத்தப்படுது, எதிரொலிக்கும் தொலைநோக்கிகளில் பயன்படுத்தப்படுது, வாகனங்களோட முகப்பு விளக்குகளில் இந்த குழியாடிகள் பயன்படுத்தப்படுது. அடுத்தது 36வது பாருங்கள், கூற்றுகள் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். கூற்று 1 பாருங்கள், சுண்ணாம்பு கல்லின் வேதி வாய்ப்பாடு CaCO3. முதல் கூற்று சரியானது தான். 2வது பாருங்கள், மந்த வாயுக்களின் எலக்ட்ரான் ஆட்டம் 0. ஸோ 2வதுமே சரியானது தான். ஸோ ஆப்ஷன் ஏ, கூற்று 1, 2 சரி. அடுத்தது 37வது கொஸ்டின், தமிழ்நாட்டில் தற்போது எத்தனை மாநகராட்சிகள் புதியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 4. என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை, நாமக்கல், திருவண்ணாமலை, காரைக்குடி. இது 4ம் பார்த்தீங்கன்னா மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகளின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 25ஆக உயர்த்தப்பட்டிருக்கு. அடுத்தது 38வது கொஸ்டின், ஆடிகளின் சமன்பாடு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 1/f = 1/u + 1/v. இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்கள், 1/f = 1/v - 1/u. இது பார்த்தீங்கன்னா லென்ஸுகளின் சமன்பாடு. இப்போ ஆப்ஷன் பி பாருங்கள், p = 1/f. இது பார்த்தீங்கன்னா லென்ஸ் திறனோட சமன்பாடு. இப்போ ஆப்ஷன் டி பாருங்கள், 1/f = μ-1 1/r1 - 1/r2. இது பார்த்தீங்கன்னா லென்ஸை உருவாக்குவோரோட சமன்பாடு. அடுத்தது 39வது கொஸ்டின், திரவத்தில் வாயுவின் கரைதிறனில் அழுத்தத்தின் விளைவை விளக்கும் விதி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஹென்றி விதி. அடுத்தது 40வது கொஸ்டின் பாருங்கள், பொறுத்துவ கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. மெதராஸ் பஞ்சாயத்து சட்டம் 1950, மெதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் 1950, மெதராஸ் பஞ்சாயத்து சட்டம் 1958, சமூக மேம்பாட்டு திட்டம் 1952, பாலை வாரியங்கள் சட்டங்கள் 1923. ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏக்கு 4, பிக்கு 3, சிக்கு 2, டிக்கு 1. ஸோ ஆப்ஷன் 1. அடுத்தது 41வது கொஸ்டின், வெளியாட்களை தெரிந்து கொள்ள வீட்டின் கதவுகளில் ஏற்படுத்தப்படும் உளவு துளைகளில் பொருத்தப்படுவது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, குழி லென்ஸ். ஓகேங்களா, இது போக பார்த்தீங்கன்னா குழி லென்ஸ் கலிலியோ தொலைநோக்கியில் கண்ணருகு லென்ஸாக பயன்படுத்தப்படுது. ஓகேங்களா. அடுத்தது, தமிழகத்தில் தேர்தல் ஆணையம் எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 74வது சட்ட திருத்தம். ஓகேங்களா. ஸோ தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட 73வது சட்ட திருத்தமும் 74வது சட்ட திருத்தமும் 2 சட்ட திருத்தமும் தான் காரணமாக இருக்குது. ஓகேங்களா. நம்ம தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக தேர்தல் ஆணையம் தான் நடத்துது. ஓகேங்களா. அடுத்தது 43வது கொஸ்டின், 20 டிகிரி செல்சியஸில் காற்றின் ஒளியின் திசைவேகம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, 343 மீட்டர் வினாடி இன்வெர்ஸ் 1. ஓகேங்களா. அதே மாதிரி 0 டிகிரி செல்சியஸில் காற்றில் ஒளியின் திசைவேகம் பார்த்தீங்கன்னா 331 மீட்டர் பெர் வினாடி இன்வெர்ஸ் 1. அடுத்தது 44வது கொஸ்டின், கூற்றுகள் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். கூற்று 1 பாருங்கள், சூரியனில் ஒரு வினாடியில் 3.8 × 10⁻26 ஜூல் ஆற்றல் கதிரியக்கமாக வெளியேறுகிறது. முதல் கூற்று சரியானது தான். 2வது பாருங்கள், அயனியாக்கும் கதிர்வீச்சின் அளவை கண்டறியும் சாதனம் டோசிமீட்டர். ஸோ 2வதுமே சரியானது தான். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கூற்று 1, 2 சரிதான் ஆன்சர். அடுத்தது, கெப்லர் தொலைநோக்கிகளில் பயன்படுத்தப்படுவது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, லென்ஸுகள். ஓகேங்களா. ஸோ இந்த கெப்லர் தொலைநோக்கி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒளிவிலகல் தொலைநோக்கி வகையில் ஒன்று. ஓகேங்களா. ஒளிவிலகல் தொலைநோக்கிகளில் பார்த்தீங்கன்னா லென்ஸுகள் தான் பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி ஒளி எதிரொலிப்பு தொலைநோக்கிகளில் பார்த்தீங்கன்னா கோளக ஆடிகள் பயன்படுத்தப்படுது. ஓகேங்களா. அடுத்தது 46வது கொஸ்டின், கிராம சபை கூட்டங்கள் ஆண்டுக்கு எத்தனை முறை நடத்தப்படுகிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 6 முறை. அடுத்தது 47வது கொஸ்டின், காணல் நீர் ஏற்படுவதற்கான காரணம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, முழு வகை எதிரொலிப்பு. ஓகேங்களா. ஸோ வைரம் ஜொலிப்பதற்கு
விண்மீன் மின்வதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த முழு அக எதிரொலிப்பு தான் காரணம். அடுத்தது 48வது கொஸ்டின். இந்தியாவிலேயே முதல் முறையாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, தமிழ்நாடு. ஓகேங்களா. அதே மாதிரி நம்ம இந்தியாவிலேயே மாநகராட்சி அப்படிங்கிற உள்ளாட்சி அமைப்பு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை. ஓகேங்களா. நம்ம இந்தியாவிலே முதலில் அமைக்கப்பட்ட மாநகராட்சி அப்படின்னா சென்னை தான். அடுத்து 49வது கொஸ்டின். கூற்றுக்கள் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. முதல் கூற்று பாருங்கள். இந்திய நகராட்சி நிர்வாகங்களின் வரலாற்றில் குழாய் மூலம் குடிநீர் விநியோகம் திட்டத்தினை பெரியார் செயல்படுத்தினார். ஸோ முதல் கூற்று சரியானது தான். கூற்று 2 பாருங்கள். அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் பெண்கள் பங்கேற்றும் வகையில் 33% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. ஸோ ரெண்டாவதுமே சரியானது தான். ஸோ ஆப்ஷன் ஏ, கூற்று 1, 2 சரி. அடுத்தது வைரத்தின் ஒளிவிலகல் எண். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 2.41 மியூ. அவ்வளோதான். ஸோ இந்த 50 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.